இது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் தான். ஸோ இங்கே ஒருத்தர் வந்து ஒரு பைசைக்கிளை விற்கிறாரு. எவ்வளோ ருபீஸ்க்கு அப்படின்னா 4500 ருபீஸ்க்கு. அப்படி விற்றா அவருக்கு வந்து எவ்வளோ 10% லாஸ் ஆகுதான். ஸோ அப்போ எவ்வளோத்துக்கு அவர் விற்றா அவருக்கு வந்து 5% ப்ராஃபிட்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ இப்போ சைக்கிளோட காஸ்ட் எவ்வளோ தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து அவர் 10% லாஸுக்கு விற்றுருக்காரு. ஸோ 100 minus 10 90 into 90/100 தான் எவ்வளோ அவர் விற்ற காசு 4500. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 1 9s are 9, 5 9s are 45, 0 0. ஸோ இங்கே டிவிஷனில் இருக்கிறது அந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் 500 into 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் 5000. அந்த சைக்கிளோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்னா லாஸே இல்லாமல் 5000 ரூபாய். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இதை ப்ராஃபிட் வச்சு வைக்கணும். சரி, ஒரிஜினல் காஸ்ட்டு. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வைக்கணும்? 5%. 100 + 5 அப்படின்னா 105/100. 0 0 0 0 கேன்சல். 105 into 5. 5 5s are 25. 5 into 0 0 0 + 2 2 and 1 5s are 5. 525 into இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா? ஸோ 0. ஸோ இப்போது எவ்வளோ 5% ப்ராஃபிட் வச்சானா அவர் எவ்வளோ காஸ்ட்டுக்கு விற்கணும்? 5250 ருபீஸ். ஆப்ஷன் டி. ஸோ இந்த விஷயத்தில் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம பொறுத்தளவு ஃபஸ்ட்டு லாஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரிஜினல் காஸ்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராஃபிட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க லாஸை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதில் வச்சு ப்ராஃபிட் கண்டுபிடிங்க. ஓகேவா?